ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கு வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மயிலை இப்போ கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வக்கீலம் வந்து வீட்டில் பேசிட்டு மயிலுடைய அம்மாவும் அப்பாவும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு மயில்கிட்ட பேசி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மயிலுக்கு அப்போ கூட நான் சொல்கிறதெல்லாம் பொய் இல்லை, இதனால என் குடும்பம் ஜெயிலுக்கு போயிடாதுல்ல, அப்படி பொய் சொன்னதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் என்னை நல்ல விதமாக ஏற்ற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெகுளித்தனமாக வந்து நம்பிக்கிட்டு அங்கே அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிட்டும் இருக்காங்க. அவங்க சொல்கிறத எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு அவங்களுமே எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மயில் வெகுளியாக இருந்தாலே அவங்களுக்கு புரியுது, இப்படி ஒரு பொய்யை சொன்னதுக்கப்புறமா அவங்க நம்மளை நல்ல விதமாக நடத்துப்பாங்களா, அவங்க நம்மளை ஏற்றுப்பாங்களா, தப்பு பண்ணதெல்லாம் நாம் தண்டனை அவங்களுக்கா, அது எப்படி அவங்க என்னை நல்ல விதமாக நடத்துவாங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. ஆனால் அவங்க அம்மா சொல்கிறத வச்சு இப்படியெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவங்க தெரிகிறவங்க போலீஸ் வந்து கேட்கும்போது என்ன சொல்லியிருக்கணும், நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான், என் அம்மா அப்பாவும் இப்படி சொல்ல சொன்னாங்க, இப்போ நானும் அதுபடி தான் சொல்கிறேன் அப்படின்னு உண்மையை சொல்லியிருந்தா அப்போவே அவங்க வெளியில் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமாச்சு ஏதாச்சும் யோசிச்சு பாண்டியனோ கோமதியோ ஏதோ நடந்து போச்சுடா சரவணா, மன்னிச்சு வாழடா, அவள் தான் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு நம்ம கேட்டால் மன்னிப்பு கேட்குறாள் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லக்கூட வாய்ப்பு இருந்திருக்கு. ஒரு கொஞ்ச நாளோ ஒரு 6 மாதமோ 5 மாதமோ கோவத்தோடு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக போயிட்டு இருக்கும். ஆனால் இவங்க அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால ஆயுசுக்கும் மயில் சரவணனை பிரிஞ்செடுக்கிற மாதிரி சுச்சுவேஷனை அவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது அப்படியெல்லாம் பொய்ய சொல்லி மயிலை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. மயிலுமே கிளம்பி போகிறாங்க. அப்போது அங்கே கோர்ட்டில் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க. அதாவது கோர்ட் வாசலில் உள்ளே வந்து வக்கீலை பார்த்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன், செந்தில், சரவணன் அப்படின்னு. அப்போ அவங்க 3 பேருமே குடுகுடுன்னு ஓடி வந்து கோமதியை பார்த்து, அம்மா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, மாத்திரை போடாமல் நைட்டெல்லாம் உன்னால் எப்படிம்மா உடம்பு சரியில்லாமல் சரி பண்ண முடிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்கவும், ஆமாண்டா சரவணா, நைட்டு என்னமோ நடந்து போச்சு, டாக்டர் வந்து என்னை செக் பண்ணாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட கொடுத்தாங்க, அப்போ தான் சரியாச்சு அப்படின்னு எல்லாம் கோமதி சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. என்ன இவ்வளோ நடந்திருக்கு, எங்ககிட்ட யாருமே சொல்லலை, உனக்கு இப்போ பரவாயில்ல இல்லைல்லம்மா, உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா அப்படின்னலாம். ஒன்றும் இல்லைடா, எனக்கெல்லாம் ஓகே தான். ஆமாம், உங்களெல்லாம் நைட்டு எங்கடா வச்சுருந்தாங்க, உங்களெல்லாம் அடித்தாங்களா, ஏதாச்சும் கேட்டாங்களா அப்படின்னு. இல்லைம்மா, எங்களை யாரையுமே எதுவுமே கேட்கல, அவங்க பாட்டுக்கு ஜெயிலில் போட்டுகிட்டே போயிட்டே இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாடா, சரி சரி, உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு. உங்கள் எல்லாரையும் நினச்சி தான்டா நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. கோமதி, எங்கள் யாருக்கும் எதுவும் ஆகலை, உன்னை நினச்சி தான் நாங்கள் எல்லாரும் பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு ஒருத்தர் மாத்திர ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ மீனா, ராஜி, அரசி, வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே மாறி, வடிவு, அப்போதான் இவங்க 3 பேரையும் தவிர பழனி, அப்புறம் குமரவேல், சக்திவேல், முத்துவேல் இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு வராங்க, அதாவது கோர்ட்டுக்கு வராங்க இங்கே கோமதியை பார்க்க. அப்போது இங்கே வந்து அவங்க ஒரு வக்கீலையும் ஏற்பாடு பண்ணி அந்த வக்கீல்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஜனார்த்தனமே வராங்க. கவலைப்படாதீங்க சம்மதி, இன்றைக்கி உங்களை வெளியில் எடுத்துடலாம், கண்டிப்பாக ஜாமீன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜனார்த்தனன் சொல்லிட்டு இருக்காரு. கோமதிக்கிட்டேயும் பாண்டியன்கிட்டையும் வந்து அவங்களுமே நம்பிக்கையாக இருக்காங்க. இங்கே ராஜா, அரசி, மீனா இவங்க ஓடி போனதுமே அவங்களோட அத்தை கிட்ட பேசுகிறாங்க. கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு, எல்லாம் சரியாக போயிடும், உங்களை ஜெயிலில் அடித்தாங்களா, ஏதாச்சும் கொடுமை பண்ணாங்களா அப்படின்னு அரசி கேட்டு அழுதுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அம்மா, இப்படியெல்லாம் கைதிங்கக்கிட்டே எதுவும் பேசக்கூடாது, போய் தள்ளி நிலுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் இது, எங்களுக்கு போய் கைதிங்க அப்படின்னு சொல்கிறீங்க? சார், நீங்கள் எங்கள் கோர்ட்டில் முடிச்சுட்டு என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ நீங்கள் வெளியில் போகிற வரைக்கும் நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவோம், இங்கே பாருங்கம்மா கொஞ்சம் பேசாத, போய் தள்ளி நிலுங்க அப்படின்னு அரசி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதாவது அரசியும் ராஜியும் மீனா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வக்கீல்கிட்ட சக்திவேலும் முத்துவேலும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அவர் வந்துட்டு கவலைப்படாதீங்க, வெளியில் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கண்ணிலே வந்து செய்கை பண்ணி கோமதிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கோர்ட்டில் வந்து என்னென்ன கேட்பாங்க, என்ன சொல்லணும் அப்படின்னு, சாட்சியாக கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க நீங்கள் எல்லாரும் நீங்கள் வந்து அங்கே வந்து இது இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் அப்படின்னு சொன்னால் நிரூபிச்சிடலாம். தப்பு பண்ணாதான் நாம் எதுக்கு பயப்படணும், தப்பெல்லாம் அந்த குடும்பம் தானே பண்ணியிருக்கு, அதுக்கு எதிராக என்ன ஆதாரம் வேணாலும் இருக்குது, நாம் பார்த்துக்கலாம், கவலைப்படாதீங்க, நீங்கள் தான் முழு சாட்சி, கண்ணால் பார்த்தவங்க, நீங்கள் கோர்ட்டில் சாட்சி சொன்னால் கண்டிப்பாக அவங்களை வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வக்கீல் செல்லவும், நாங்கள் எங்கே வேணாலும் வந்து சொல்கிறோம், கண்டிப்பாக நாங்கள் நடந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் முத்துவேலும் சொல்கிறாங்க. அப்போது மீனாவுக்கு இதெல்லாம் கேட்டு மீனாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பகை இருந்தாலே எல்லாத்தையும் மறந்துட்டு அத்தை குடும்பத்துக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லாமல் சாதகமாக வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நடந்த விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு அதை நினச்சி இங்கே சக்திவேலும் முத்துவேலும்
பேசினதை நினச்சி மீனா சந்தோஷப்படுறாங்க. அப்போது பழனி கூட நான் கூட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சார் நீங்கள் எல்லாரும் சொன்னாவே கண்டிப்பாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வக்கீல் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே மயில் வீட்டார் அத்தனை பேரும் வந்துடுறாங்க. அவங்க ஒரு வக்கீலோடு வந்துட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நாம் அங்கே கோர்ட்டில் சொல்ல போகிறத வச்சு கண்டிப்பாக அவங்க உங்கள் காலில் வந்து விழுந்து உங்களை ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மயிலை பார்த்த உடனே சரவணனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அதுக்கப்புறமா உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே வந்து போயிடுறாங்க. இந்த குடும்பத்தை பார்க்கும்போதே அவ்வளோ பேருக்கு வெறுப்பாக வருது. அவங்க என்னமோ அவங்க எல்லாருக்கும் இருக்குது, என் பொண்ணையாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறீங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. பொண்ணை வாழ வைக்க வழி சொன்னால் அவங்கள எப்படி இன்னும் படுகொலியில் தள்ளுறது அப்படின்னு அதுக்கான வழியே பார்த்துட்ருக்காங்க மயிலோடைய அப்பா அம்மா. கொஞ்சம் கூட புத்தி கெட்டத்தனமாக யோசிச்சே பார்க்க மாட்டுறாங்க. மயிலோட அப்பா மாதிரி அவருமே நம்ம பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. ஆனால் இந்த பாக்கியம் பண்ணுற விஷயத்தினால தான் அப்படி வந்து அவங்களுமே வேறு வழி இல்லாமல் பொய் சொல்ல வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. பொய்க்கு மேலே போய் சொன்னால் இன்னும் நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு தெரியாமல் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு ஒவ்வொரு நாளும் வந்து வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்தா கூட ஏதாச்சும் அவங்க மனசிறங்க வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே நம்ம பொண்ணு விவாகரத்து வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துருவாளோ அப்படின்னு. அவங்க பொண்ணுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணுறது யோசிச்சு பண்ணுறது சரிதான். ஆனால் இது எல்லாத்தையும் ஆரம்பத்திலே அவங்க யோசிச்சிருக்கணும். ஆனால் அது யோசிக்காமல் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிட்ட உடனே இங்கே சரவணனையும் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மயிலையும் கூப்பிடுறாங்க. நடந்த விஷயங்களும் ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் இந்த குடும்பத்துக்கிட்டையும் அந்த குடும்பத்தையும் மாற்றி மாற்றி கேட்டு விசாரிச்சுட்ருக்காங்க. அப்பட்டமான பொய்கள் எல்லாத்தையும் மயிலோடைய அம்மா வந்து சொல்லிட்டுருக்காங்க. அவங்க அப்பாவும் மயிலுமே அதுக்கேற்ற மாதிரி தலையை ஆட்டிகிட்டு இருக்காங்க. இப்போது இவங்க பண்ணதெல்லாம் தப்பு. இங்கே பாருங்கம்மா, நீ எல்லாத்தையும் யோசிச்சு கரெக்டாக தானே சொல்கிற. இப்போ நீ சொல்ல போகிற விஷயத்தினால உன் புருஷ குடும்பத்தார், மாமியார், மாமனார் எல்லாருமே இப்போ உனக்கு பண்ண துரோகத்துக்காக உன்னை வரதட்சணை கேட்டதுக்காக அவங்கள நாங்கள் ஜெயிலில் போட்டுருவோம், அவங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும், அவங்க வெளியிலே வர முடியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து ஜட்ஜம்மா பேசவும் மயில் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன மேடம் ஜெயிலில் போட்டுருவீங்களா அப்படின்னு. பின்னம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தா சம்மந்தப்பட்டவங்களை விசாரித்து ஜெயிலில் தானே போடுவாங்க, வெளியில விட போகிறாங்க. உங்களை நீங்கள் ஜெயிலில், அதாவது உங்கள் பண்ண தப்புக்காக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரித்து ஜெயிலில் தான் போடுவாங்க. அவங்கள விசாரிச்சுட்டு உங்கள் கூட அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கியாம்மா? என்னம்மா நீ எல்லாத்தையும் யோசிச்சு தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தா, என்ன இப்படி திருன்னு முழிக்கிற, ஏதாச்சும் வாயை திறந்து பேசுமா அப்படின்னு வக்கீல் வந்து கேட்கவோ, மயில் சொல்லு மயில், பேசு மயில் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சைலண்ட், நீங்கள் யாரும் பேசாதீங்க, நான் அவங்கள தானே கேள்வி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு. மயிலே சொல்லு மயில், ப்ளீஸ் மயில் சொல்லிடு மயில் அப்படின்னு இங்கே அவங்க அம்மா வந்து அந்த போலீஸ்கிட்ட எப்படி சொல்ல வச்சாங்களோ அதே மாதிரி சொல்லவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு இங்கே மொத்த குடும்பமும் ஆடி போயிடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்து இந்த பொண்ணை நாங்கள் மனசளவில் கூட துரோகம் பண்ணலை, நாங்கள் வந்து அடிக்கலை, கொடுமை பண்ணலை, சித்திரவதை பண்ணலை, இது வேணும் அது வேணும் நாங்கள் எதுவுமே கேட்கல அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா கூட நான் பேசிக்கலாமா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க நீங்கள் யார் அப்படின்னு. நான் இவருடைய பொண்டாட்டி மனைவி, செந்திலோட மனைவி, நான் இவங்களுடைய மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கம்மா சொல்லுங்கள், உங்கள் மேலே எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு. மேடம் நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். அதாவது இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா வந்து நான் அவங்க வீட்டுக்கு போய் பேசினேன். அக்காவை பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அவங்க பண்ணதும் தப்பு தான், அதனால் அவங்களுக்கு போய் கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் சொன்ன பொய்யால் தான் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் கோவமாக இருக்காங்க, எல்லாமே கொஞ்சம் நாளில் சரியாக போயிடும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு பேசிட்டு வந்தேன். அதனால தான் என்னை போனால் போகட்டும்னு மன்னிச்சு விட்டுருக்காங்க. இல்லைனா என் மேலேயும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போது அது விஷயம் இல்லை மேடம், அவங்க பண்ண தப்பு எல்லாம் தப்பு தான் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். ஆனால் அது இல்லை அப்படின்னு நாங்கள் தான் கொடுமை பண்ணோன்னு சொல்கிறதெல்லாம் என்ன விதத்தில் நியாயம் மேடம்? அப்படி இருந்திருந்தேன் நாங்கள் இல்லை முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இவங்க மேலே பாவம் போனால் போகட்டும், கஷ்டப்படுற குடும்பம் அப்படின்னு ஏதோ போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு மன்னிச்சு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டோம் மேடம். ஆனால் நாங்கள் இது எல்லாத்தையுமே யோசிச்சு தான் பண்ணோம். அவங்க தான் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறது அத்தனையுமே போய் மேடம். நானும் அந்த வீட்டில் தான் இருக்கேன். சொல்லப்போனால் என் அம்மா வீட்டுக்கு கூட போகாமல் என் மாமியார் வீட்டில் மட்டும்தான் இருக்கேன். என் மாமியார் வீட்டில் இருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஒரு கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக எல்லாரையும் அனுசரித்து தான் மேடம் நான் போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் யாருமே இவ்வளோ வேணும்னு கொடுமை பண்ணதே கிடையாது. எனக்கும் என் புருஷனுக்கும் லவ் மேரேஜ். ஏன் இதோ கதிர் இருக்காரு, அவருக்கும் ராஜுக்கும் கூட லவ் மேரேஜ். எங்கள் 2 பேர் வீட்டில் இருந்தும் பெருசாக நாங்கள் நகை நட்டு எதுவுமே போட்டுட்டு போல, நாங்கள் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதையும் ஏற்றுக்கிட்டு எங்கள் அத்தை மாமா எங்களை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. சில பேர் வீட்டிலலாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க எல்லாரையும் எப்படி எதிர்ப்பாங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை.
உங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரியும். நீங்களும் எத்தனையோ கேஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் என் மாமியார் மாமனார் அப்படி இல்லை மேடம். எங்கள் அத்தை மாமா எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்களோட பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. வேணும்னா ராஜியை கூட கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அவளும் அதே தான் சொல்வா. ஆனால் அப்படி இருக்கிறப்போ அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த மயிலாக்காவை மட்டும் மேடம் எப்படி என் அத்தை மாமா கொடுமை பண்ணியிருப்பாங்க, வரதட்சணை கேட்டுருப்பாங்க. நாங்கள் நிறையா பைசா கொண்டு போகாத போதே நீ என்ன கொண்டு வந்த, ஏது கொண்டு வந்த, இந்த வீட்டில் நீ தண்டமாக உட்காந்துட்ருக்க அப்படின்னா கேள்வி கேட்குற மாமியாருக்கு நடுவில், வாமா மீனா உனக்கு என்ன வேணும், நான் சாப்பாடு உனக்கு வேலைக்கு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னாலாம் வந்து எங்கள் அத்தை எவ்வளவோ வந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க மேடம். எங்கள் அத்தையும் எங்கள் மாமா மேலேயும் கூட சொல்ல ஒரு வார்த்தை கூட இல்லை மேடம். அந்த வீட்டில் நாங்கள் ராணி மாதிரி இருக்கோம். என் பிறந்த வீட்டுக்கே நான் போகிறதில்ல. என் மாமியார் வீடு தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அங்கேயே இருக்கிறவண்ணா என் அப்பா அம்மாவை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க, யாரை வேணாலும் கேட்டு பாருங்க மேடம். இதை தான் சொல்லுவாங்க. ஏன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட கேட்டு பாருங்க. சண்டை சச்சரவுன்னு இது வரைக்கும் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் சத்தம் எதுவுமே வந்தது கிடையாது. இவங்க தான் தேவையில்லாமல் பழி போடுறாங்க. என் அக்காவை அந்த மாதிரி என் அத்தையும் மாமாவும் நடத்தினதே கிடையாது. அவங்கள பத்திரமா தான் பார்த்துருப்பாங்க. வேணும்னா அவங்களையே கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இவங்க இப்படி சொல்கிறாங்க, நீ என்னமோ இப்படி உன் புருஷன் வீட்டில் கொடுமை பண்ணதான் சொல்லிட்டு இருக்கா. அவங்க 2 பேரையும் கொடுமை பண்ணாமல் வரதட்சணை அதாவது 80 சவரன் நகை போட்டுட்டு ஊரே கல்யாணம் பண்ணி வச்ச சீர்சனத்தையோடு போனால் உன்கிட்ட அவங்க வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணாங்களா? என்னம்மா இதெல்லாம் நியாயம்? ஏதாச்சும் பதில் சொல்லுமா. நீங்கள் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்து போய் சொல்லிட்டு இருக்கீங்களா, இல்லை அவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு. இல்லை மேடம், இல்லை அவங்க தான் மொத்த குடும்பமாக சேர்ந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கிட்ட வரதட்சணை கேட்டு அவங்க கொடுமை பண்ணாங்க அப்படின்னு. போதும் நிறுத்துறீங்களா? இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை பேசாதீங்க மேடம். பண்ணுற தப்பெல்லாத்த அவங்க பண்ணிட்டு சொல்ல வேண்டிய போய் எல்லாத்தையும் அவங்க சொல்லிட்டு இப்படி பழியை எங்கள் மேலே போட்டால் என்ன மேடம் அர்த்தம் அப்படின்னாலாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு எல்லாரையும் விசாரித்து சக்திவேல் முத்துவேலையும் விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரிச்சதுல நியாயம் உங்கள் பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் குடும்பத்தாருக்கு வந்து ஜெயில் தண்டனையும், மயிலுக்கு மயிலோடைய அப்பா அம்மா இவங்களுக்கெல்லாம் ஜெயில் தண்டனையும் அதாவது காசு கட்டணும் அப்படின்னு சொல்லி 2 லட்ச ரூபா ஃபைனும் போட்டு அவங்களுக்கு தான் வந்து ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. 3 மாத கால ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு மயில் வீட்டார் பயங்கர அதிர்ச்சி. அம்மா என்னம்மா இது இப்படி சொல்கிறதுனால எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னேன். அப்படி நம்ம போய் சொன்னதுனால அவங்கள தான் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. நம்ம ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு தான் போயிருப்போம். அப்படி எப்படிம்மா நம்ம அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்திருக்க முடியும்? இப்போ நாம் போய் சொன்ன பொய்யால் இப்போ நாமளே மாட்டிக்கிட்டோம், இப்போ நாம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு மயில் அழுதுட்டுருக்கவும், மயில மேடம் அப்படின்னு அவ்வளோதான் இந்த கோர்ட் முடியுது அப்படின்னு கையெழுத்து போட்டுட்டு போக சொல்லிட்டு முடிச்சுட்டு வக்கீல் வந்து கிளம்பவும் எப்படியோ வந்து சாதகமாக இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடுச்சு. எப்படியோ சக்திவேல் முத்துவேலோ வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. அப்படி வெளியில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்கள ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்கள பார்த்துட்டு சரவணன் வந்து இதுதான் பேசுகிறாருன்னு இல்லை, அவ்வளோ போயிட்டு கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காரு. தேவையாடி இதெல்லாம் உனக்கு தேவையா? கொடுக்குற டிவோர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட்டுட்டு போயிருந்தேன், நிம்மதியாவது வீட்டில் இருந்துருக்கலாமா? ஆனால் இப்போது எங்கள் குடும்பத்துக்கு எதிராக சாட்சி சொல்கிறோங்க, அதாவது எங்களை ஜெயிலில் தள்ள போகிறோங்க அப்படின்னு சொல்லி இப்படி நீ அம்மா பேச்சு கேட்டு கேட்டு குட்டிச்சவர் ஆகிட்டியா? இப்போ நீ தாண்டி ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும். ஏண்டி உனக்கு இந்த வன்மம்? எப்படி எல்லா பொய்யையும் நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து சொல்லிட்டு எங்களை நாங்கள் குடும்பம் பண்ணதா சொல்லி ஜெயிலுக்கு அனுப்ப பார்க்குறல, உனக்கெல்லாம் இதுவே நியாயமானே? வயசான என் அப்பா அம்மாவை இந்த காலத்தில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு நாள் ஜெயிலில் இருக்க வச்சுட்டிங்கல்ல, நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்களாடி? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நீ எல்லாம் என்ன பொண்ணு? தப்பே நீ பண்ணியிருந்தாலும் அன்னைக்கு மட்டும் என் காலை விழுந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு பேசினேன். உன் அம்மா அப்பாகிட்ட பேசி நம்ம தானே தப்பு பண்ணோம் அப்படின்னு பொறுமையாக இருக்க வேண்டியது தானே. இப்படி அபாண்டமாக நீயும் பயில் சொல்லியிருக்க. எவ்வளோ இருந்திருக்கும் உன் மனசில். என்ன திட்டத்தோடையே என் குடும்பத்துக்கு வந்திருக்கீங்க, அது நடக்கலைன்னு உடனே இப்படியெல்லாம் வந்து போய் சொல்லி எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு மொத்த சொட்டையும் ஆட்டையை போட்டுடலான்னு நினச்சிருக்கீங்களா? இல்லடி, இல்லை, அது என்றைக்குமே நடக்கவே நடக்காது. இங்கே பார்த்தியா யார் வந்திருக்காங்கன்னு வெளியெடுக்க இத்தனை வருஷம் பகையோடு இருந்த இவங்க என் அம்மாவோடைய அண்ணனுங்க அவங்க வந்து நின்று இருக்காங்க எங்களை வெளியெடுக்க. சி, கூடவே இவ்வளோ நாளாக அந்த வீட்டில் வாழ்ந்திருக்கு. உனக்கு தெரியலையடி என் அப்பா அம்மா பற்றி? உன்னை எவ்வளோ ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள போயும் கொடுமை பண்ணாங்க, சித்திரவதை பண்ணாங்கன்னு கம்பி எண்ணெய் வச்சுட்டு நீ எல்லாம் நல்ல அனுபவம். இப்படி இனி எந்த காலத்துலையும் 7 ஜென்மம் எடுத்தாலும் சரி உன் கூட சேர்ந்து நான் வாழவே முடியவில்லடி. இப்போ நீ டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன், அதில் சைன் பண்ணி கொடுத்துட்டு உன் பாட்டுக்கு போயிட்டே இரு சமாதானமா. அப்படி இல்லை நஷ்டஈடு கேட்குறேன், அது கேட்குறேன், இது கேட்குறேன்னு கேஸை ஏதாச்சும் இழுத்தடிச்சிட்டு இருந்தா நான் என்ன
பண்ணவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு போயிட்டு சரவணன் மயில்கிட்டையும் அவங்க குடும்பத்தார்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் வாயை திறந்து இப்போ பேசுங்க, என்னமோ கம்பி எண்ணெய் வைக்கிறான், இதை பண்ணுறான், போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு கீட்டு நார் அடிக்கிறான் அப்படின்னு நீங்கள் தான் இப்போ நாரி போய் இருக்கீங்க, பண்ண தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பேசிகிட்டு இருக்கவும் அப்போ தான் இங்கே கோமதி பாண்டியன் போய் நிற்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணோம், இவளை எங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கினதை தவிர வேறு என்ன பாவம் பண்ணோம், எப்படிங்க வாய்க்கு சாமி இவ்வளோலாம் போய் சொல்கிறீங்க, பண்ணதெல்லாம் நீங்கள் தான் போய் சொன்னீங்க, ஃப்ராடு தானே பண்ணீங்க, தப்பு பண்ணீங்க, நாங்கள் என்னங்க பண்ணோம், எங்களை எதுக்கு இப்படி ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும்னு நீங்கள் உங்களுடைய நோக்கத்தில் பார்த்தீங்க, இதனால் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை தான் சீரழிஞ்சு போகுது, ஒரு அம்மாவாக நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா, உங்கள் பொண்ணோடைய வாழ்க்கையை வச்சு இந்த அளவுக்கு விளையாடி இருக்கீங்க, உங்களை நினைக்கும் போதே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது, எப்பயுமே உண்மை தான் ஜெயிக்கும்ன்றது இன்றைக்கி நிரூபித்து காட்டிட்டோம் பார்த்தீங்களா, போய் என்றைக்குமே பொய்யாக தான் போய் முடியும், இவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்த பண்ணால் உங்களுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு கோமதி, செந்தில், பாண்டியன், சரவணன் அத்தனை பேருமே நின்று அவங்கள முகத்துக்கு நேராக எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோத்தையும் பேசிடுறாங்க. ஏன் மீனா போய் நின்று பேசுகிறாங்க, ஏங்கா உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைலாம், நான் தான் அப்போவே பொறுமையாக இருங்கன்னு சொன்னேன்ல, இப்போது நீங்கள் பண்ண பிரச்சனைனால நீங்களே தான் போய் பொதுக்குழியில் விழுந்துட்டீங்க, அபாண்டமாக அத்தை குடும்பத்து மேலே இப்படி வாய்க்கூசாமல் போய் சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, நீங்கள் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்காக நான் வந்து மனசிறங்கி எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்ல வந்து நின்னேன், ஆனால் அப்படி இருக்கிறப்போவே தப்பு பண்ண நீங்களே அபாண்டமாக எங்கள் குடும்பத்து மேலே பழிய போட்டுட்டீங்கல்ல, இதுக்கு மேலே உங்கள் விஷயத்தில் நாங்கள் சப்போர்ட் பண்ணவோ உங்ககிட்ட பேசவோ எங்களுக்கு எதுவுமே கிடையாதுக்கா, உங்களை நம்பினேன், இப்படி கழுத்தறுத்துட்டீங்கல்ல, போதும் நீங்கள் பண்ண வரைக்கும் போதும், இனிமேல் நீங்களே நினச்சா கூட அந்த குடும்பத்துக்குள்ளே வர முடியாது, அந்த அளவுக்கு இந்த குடும்பத்தில் நீங்கள் பிரச்சனை இந்த வீட்டில் இருக்கவங்களோட மனசுலையும் காயத்தை உண்டாக்கிட்டு போயிட்டீங்க, இனிமே நீங்க நினைக்கிற எதுவுமே நடக்கவே நடக்காது, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க, மேடம் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மாமா ப்ளீஸ் மாமா, தப்பு தான் மாமா, விட்டுற சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லவும் நீங்கள் பண்ணதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, நான் எதுக்கு இதுடி உனக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசணும், போய் ஜெயிலில் கழித்துன்னு அப்போ தான் புத்தி வரும் உனக்கு, எனக்கு பண்ண துரோகத்துக்கு உனக்கு இதுதாண்டி தண்டனை அப்படின்ற மாதிரி சரவணன் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ் வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு, என்னம்மா இன்னும் உங்களை கூட்டிகிட்டு போகலையா, ஃப்ராட் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் நடித்து ட்ராமா போட்டாங்க, இந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனை வந்து இங்கே நிற்க வச்சுட்டு இருக்கீங்க, இழுத்துட்டு போங்கம்மா ஜெயிலுக்கு அப்படின்னு போலீஸ் வந்து சொல்லவும், அப்போது சாரிங்க, நீங்கள் பேசினது எல்லாத்தையும் வச்சுமே அப்போவே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு, நீங்கள் எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு, ஆனால் எங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ் இது முடிக்க வேண்டிய எங்களோட கடமைகள், இதை நான் செஞ்சு தான் ஆகணும், எங்களை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு போலீஸ் கேட்கவும், ஐயோ மேடம் நீங்கள் இந்த அளவுக்கு எங்கள் மேலே மனசாட்சியோடு இருந்து எங்களை இந்த அளவுக்கு நாங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டோம்னு நம்புறீங்க பாருங்க, இதை நினைக்கும் போதே எனக்கு பெருமையாக இருக்குது, உங்களுடைய கடமையை நீங்கள் செஞ்சீங்க, நீங்கள் சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு, நாங்களும் ஒரு பொண்ணு தான், எங்களுக்கும் மனசாட்சி இருக்குது, மகளிருக்கு அதாவது பெண்களுக்கு நல்ல ஒரு உரிமையை நல்ல ஒரு சட்டத்தையும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் படித்து இந்த லெவலுக்கு வந்து நின்று இருக்கோம், ஆனால் இந்த காலத்தில் இப்படி போய் சொல்லிக்கிட்டு பெண்களே வந்து நிற்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மேடம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மயிலுடைய அதாவது போலீஸ் வந்து கோமதிக்கு கிட்ட வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாங்க. அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா வந்து சக்திவேல்கிட்டையும் முத்துவேல்கிட்டையும் மொத்த குடும்பமும் ஆறுதல் சொல்லி சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா எப்படியோ ஒரு வழியாக வெளியில் கொண்டு வந்தாச்சு கடமையாக அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் முத்துவேலும் கிளம்பும்போது தான் பாண்டியன் அவருடைய கையை பிடிச்சி தேங்க்ஸ் எங்களை வெளியில் கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ண நெக்ஸ்ட் ஓடலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.